ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டண்டான டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், வஉசி, பாரதியார் இவங்களோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாரதியார் வந்து முண்டாசு கவி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரதியார் வந்து ஒரு கவிஞர். அவர் வந்து இது மாதிரி தலையில் வந்து தலைப்பாகை மாதிரி கட்டியிருப்பார் முண்டாசு. ஸோ முண்டாசு கவி அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அது இதனால நம்மளுக்கு தெரியும். வஉ சிதம்பரம் பிள்ளை, அவரை கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. வஉ சிதம்பரனாரை கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இவர் சுதேசி கப்பல் இயக்கம் ஆரம்பித்தாரா, சுதேசி கப்பல் சங்கம் ஆரம்பித்தார். ஸோ அதில் வந்து 2 கப்பல் வந்து விட்டிருப்பார். அந்த கப்பல் பேர் கலியோ, இன்னொரு கப்பல் பேர் லாவோ. கலியோ லாவோ அப்படின்னு 2 கப்பல் வந்து விட்டிருப்பார். இந்த கப்பல் வந்து என்னென்னா, தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் வந்து இயக்குவாங்க. இந்த கப்பலில் வந்து எதுக்காக இயக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அந்த காலத்தில் அவங்க தானே கப்பல் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போய் வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா அவங்க கப்பலில் தான் பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து வாடகை அதிகமாக கேட்பாங்க. பட் ஆனால் நம்மளே வந்து கப்பல் வந்து விட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து கம்மியான வாடகையில் வணிகர்களை அழைச்சிட்டு போனாங்க. அதனால் வந்து வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கப்பலில் போவாங்கல்ல, அதனால் கொண்டு வந்தது தான் இது. அந்த மாதிரி வந்து அது மாதிரி கப்பல் இயக்கம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2 கப்பல்கள் வந்து விட்டுருக்காங்க, கலியோ லாவோ. இந்த கலியோ லாவோ இந்த 2 கப்பலை வந்து என்னென்னா, பாரத தாயின் தவ புதல்வர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். பாரத தாயின் தவ புதல்வர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து இந்த 2 கப்பலில் அப்படி சொல்லியிருக்கார். பாரத தாயின் தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, காமராஜரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசரை உருவாக்குபவர் இல்லை, தலைவர்களை உருவாக்குபவர்னு சொல்லுவாங்க. தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு வந்து காமராஜரை சொல்லுவாங்க. ஏன் அப்படி காமராஜரை தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கும்போதே இறந்துடுவார். 1964 இறந்துடுவார். அப்போ வந்து அடுத்தது யார் வந்து பிஎம் ஆகிறது அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமாக இருந்துச்சு. யார் அடுத்தது பிரதமர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு காமராஜர், என்ன சொல்கிறாருன்னா, மூத்த தலைவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை மூத்த தலைவர்கள் வேணாம், இளைய கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கவங்கள வந்து நம்ம பிரதமராக போடுவோம். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டெக்னாலஜி இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, நாட்டுக்கு வந்து புது இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து காமராஜர் வந்து சொன்னார். அப்போ யாரை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை கொண்டு வருவாங்க. அவர் வந்து பிரதமராக கொண்டு வருவார். திரும்ப வந்து அவர் ஒரு 2 வருஷம் தான் இருப்பார். 2 வருஷத்தில் வந்து என்னென்னா இறந்துடுவார். அந்த ரஷ்யாவில் வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ண போயிருப்பாங்க. அப்போ வந்து அங்கே இறந்துடுவார். அதுக்கப்புறமா யாரை வந்து பிரதமராக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியை பிரதமராக்கியிருப்பாங்க. 2 பேரை பிரதமராக்குனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் தான். அதனால் வந்து அவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு வந்து அவரை சொல்லுவோம் தமிழில். ஓகேவா. லாஸ்ட் வந்து ராஜகோபாலாச்சாரி வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தந்திரமாக இருப்பார். சாணக்கியர்னா சந்திரகுப்த மௌரியரை வந்து அரசராக்கி வச்சவர் தான் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு புக்கு கூட எழுதியிருப்பார் அப்படின்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அவர் தான் வந்து என்னென்னா அரசியலில் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சாணக்கியர்னால் ரொம்ப தந்திரமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவர் ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு அவரை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும், 4 சாணக்கியர் வரும். 2வதாக யார் வரும்னா தலைவர்களை உருவாக்குபவர். 3வதாக வந்து வஉ சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன். பாரதியார் வந்து முண்டாஸ் கவி. அப்போனா 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா. இந்த மாதிரி பட்டப்பெயர் அவங்களுக்கு வந்து என்னென்னா கொடுத்த சிறப்பு பெயர் இதெல்லாம் வச்சு கூட கொஷின் கேட்கலாம் மேட்ச் பண்ண சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரிய சமாஜம்
எல்லாத்தோடைய தலைமையகம் வந்து கொடுத்துருக்காங்க. தலைமையகம் கரெக்டா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆரிய சமாஜம் வடலூரில் ஆரம்பித்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஸ்டார்ட் பண்ணார். எங்கன்னா பாம்பே மாகாணத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் வடலூருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு. அதாவது பிரம்மஞான சபை நியூயார்க் கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு அப்படின்னு நிறையா பேர் நினச்சிப்பீங்க. ஏன்னா பிரம்மஞான சபை வந்து நம்ம அடையாறு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். அடையாறில் தான் வந்து தலைநகரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கரெக்டு தான். ஏன்னா அடையாறில் வந்து அப்புறமா தான் வந்து தலைமையகம் மாறுச்சு. ஃபஸ்ட்டு எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க், அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கில் தான் பிரம்மஞான சபையோட தலைமையகம் இருந்துச்சு. தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க், அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கில் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கே மாற்றுறாங்கன்னா அடையாருக்கு மாற்றுறாங்க. இது யார் தொடங்கி வச்சவர்னு பார்த்தீங்கன்னா ஆல்காட் அப்படின்ற ஒருத்தங்க, அடுத்தது மேடம் பிளாவர்ட்ஸ்கை அப்படின்ற 2 பேர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் இந்த பிரம்மஞான சபை தியோசோஃபிக்கல் சொசைட்டி. இதில் வந்து முக்கியமான ஒரு உறுப்பினராக திருமதி அன்னி பெசன்ட் அவங்களும் இருந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா வள்ளலார் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. எங்கே அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூரில். பேலூர் கிடையாது. பேலூர் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஊர், அது கிடையாது. வடலூரில் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலார் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். இது இல்லாமல் சத்திய தர்மசாலை, அடுத்தது சத்திய ஞான சபை, இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். எல்லாமே வடலூரில் தான் இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டி எதுவும் வந்து என்னென்னா போல. ஸோ பேலூர் கிடையாது கண்டிப்பாக. சத்திய சோதக் சமாஜம், இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் பூலே அண்டு அவங்களோட ஒய்ஃபான சாவித்ரிபாய் பூலே 2 பேரும் சேர்ந்து தொடங்கினது தான் இந்த சத்திய சோதக் சமாஜம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா கல்வி சொல்லித்தரணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் வந்து சத்திய சோதக் சமாஜ். இது இல்லாமல் பெண்களுக்கும் கல்வி சொல்லி தருவாங்க. இந்த சாவித்ரிபாய் பூலே இருக்காங்கல்ல, இவரோட ஒய்ஃப், இவங்க தான் வந்து என்னென்னா மாடர்ன் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு உமன் டீச்சர், ஃபஸ்ட்டு பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் பூலேயோட ஒய்ஃபான சாவித்ரிபாய் பூலே அப்படின்றவங்க தான். இவங்க வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணல, பாம்பேயில் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பாம்பே மாகாணம், அந்த காலத்தில் பாம்பே ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அப்படின்னா ஆப்ஷன் பி பிரம்மஞான சபை தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆஷ் கொலை வழக்கில் வந்து முதல் குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல ஆஷ் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் அஃபீஷியல் தான், ஒரு பிரிட்டிஷோட அதிகாரி தான். அவர் ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி இருக்கார்ல, வஉ சிதம்பரனாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. வஉ சிதம்பரனாரை அரெஸ்ட் பண்ணதில் முக்கிய பங்கு யாருக்கு அப்படின்னா இந்த ஆஷ்க்கு தான். ஸோ என்ன அப்படின்னா அவரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் வந்து சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. யாருன்னா இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி, வேவேசு ஐயர்னு இருப்பாங்க. அவங்க எல்லோரும் வந்து என்னென்னா சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து என்னென்னா வாஞ்சிநாதன் அப்படின்ற ஒரு முக்கியமான பர்சன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறார். இத்தனை பேர் வந்து என்னென்னா அந்த கொலை வழக்கில் வந்து என்னென்னா சம்மந்தப்பட்டிருந்தாலும் யார் முதல் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அவர் ஆஷை சுட்டாங்களோ அவங்க தான் முதல் குற்றவாளி. யார் வந்து சுட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் அப்படின்றவர் தான் சுட்டிருப்பார். இவர் எங்கே சுட்டார் அப்படின்னா மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் வந்து சுட்டிருப்பார். அப்போ தான் வந்து என்னென்னா ரயிலேருந்து அவர் இறங்கி வருவார். ஆஷ் அவரை வந்து என்ன சுட்டு கொண்டிருப்பார். சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரே வந்து அவரை சுட்டு கொண்டுட்டு தற்கொலை பண்ணியிருப்பார் வாஞ்சிநாதன் அப்படின்றவர். ஓகேவா. இவர் வந்து ஒரு முக்கியமான ரெவல்யூஷனரி, பயங்கரவாதிகளில் ரொம்ப முக்கியமான பர்சன் வந்து என்னென்னா வாஞ்சிநாதன். முதல்ல ஓகே, வஉசியை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் சுப்பிரமணிய சிவா அப்படின்னு இருப்பார்ல, 2 பேரும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய மக்கள் கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டத்தில் வந்து என்னென்னா அரசாங்கத்துக்கு எதிராக வந்து என்னென்னா நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து வழக்கு போட்டுட்டு என்னென்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இரட்டை தீவாந்திர தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க வஉசிக்கு. பின்னாடி அந்த தண்டனையை குறைச்சிருவாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து இரட்டை தீவாந்திர தண்டனை வந்து கொடுத்துருவாங்க.
இதில் வந்து ஜெயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை செக்குலாம் இழுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்குலாம் வந்து இவர் இழுத்துருப்பார். அதனால தான் செக்கு இழுத்த செம்மல் அப்படின்னு இவருக்கு பேர் வந்தது. இப்படிலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். இவர் இழுத்த செக்கு வந்து என்னென்னா இப்போ காந்தி மண்டபத்தில் இருக்குது. கிண்டியில் காந்தி மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இவர் வந்து இழுத்த செக்கு வந்து இன்னமும் இருக்குது. வஉசி இழுத்த செக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சங்கங்களும் அதோட வருஷமும் வந்து சொல்லியிருக்காங்க. சங்கம் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன சங்கம் வந்து இருந்தது. அது வந்து எந்த வருஷம் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல என்னென்னா பிரிட்டிஷ் இந்திய சங்கம். பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1843 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வங்காளத்தில் இருக்க ஜமீன்தார்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் இந்திய சங்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா லீக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1875 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1875 இந்தியா லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருன்னா சிசிர் குமார் கோஷ் அண்டு மோதிலால் கோஷ் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான். இதுவும் வந்து வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான். சிசிர் குமார் கோஷ், மோதிலால் கோஷ் 2 பேரும் சேர்ந்து இந்தியா லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது என்னென்னா இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1876 ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்தியா சங்கம் அப்படின்றது. இந்திய சங்கம் வந்து 1876 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இந்திய சங்கம் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றவர். சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அனந்த் மோகன் போஸ் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி அப்புறம் அனந்த் மோகன் போஸ் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இந்திய சங்கம், இந்தியன் அசோசியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேசிய மாநாடுனா இந்தியன் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1883 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக 1883 இந்தியன் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் அதே சுரேந்திரநாத் பானர்ஜி அனந்த் மோகன் போஸ் தான். சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அனந்த் மோகன் போஸ் 2 பேரும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்திய சங்கம் எப்போ பார்த்தோம் 4, அடுத்ததுக்கு 3, மூணாவதுக்கு 2, கடைசிக்கு 1. அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த காங்கிரஸ் தொடக்கத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சங்கங்கள் வந்து யார் தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க அப்படின்றது முக்கியம். இப்போலாம் வந்து என்னென்னா இது மாதிரி கேட்குறத விட வருஷத்தை கொடுத்து நேரடியாக கேட்காம குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்குறாங்க. அதனால் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது, எது அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பத்திரிகையை வச்சுருக்கார். அந்த பத்திரிகை பேர் என்ன அப்படின்னா பெங்காலி. அந்த பத்திரிகை பேரே பெங்காலி அப்படின்றது தான் பத்திரிகை பேர். ஓகேவா? இந்த பெங்காலி பத்திரிகை யாருதுன்னு கூட கேட்கலாம், சுரேந்திரநாத் பானர்ஜியோடது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.